ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம திவ்யா, பவி அவங்களோட லவ் ஸ்டோரியில் அடுத்து என்ன நடந்துச்சு? நேத்தோட ஸ்டோரியில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ஒரு பர்த்டே பார்ட்டியில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு கலாட்டாவில் ட்ரிங்க்ஸ் பண்ணி கொடுத்து திவ்யாவுக்கும் பவிக்கும் அவங்க இடையில சின்ன அழகான ரொமான்ஸு அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே கிரியேட் ஆக, ஒரு பக்கம் திவ்யாவுக்கு பயம், எங்கே என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாத்துக்கும் அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமா? மறுநாள் காலையில் விடிஞ்சதும் பவி தான் ஃபஸ்ட் ஆளாக எழுந்துக்கிட்டா. அவளுக்கு நாங்கள் ரெண்டு பேருமே இருந்த கோலத்தை பார்த்ததும் ஓரளவுக்கு எல்லாமே புரிஞ்சுது. அவள் அதை நினச்சி பயங்கர டென்ஷனாக இருந்தா. எதுவும் புரியலை தான், இங்கே என்ன நடந்திருக்கும், என்ன ஆச்சு, நேற்று நைட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற எந்த ஒரு ஞாபகமும் இல்லாமல் ஒரு சின்ன கோவத்தோடவே இருந்தா. எனக்கு அவள் எழுந்ததும் நானுமே எழுந்துக்கிட்டேன். அவளை பார்த்ததும் எனக்கு பயம். எங்கே உண்மையெல்லாம் தெரிஞ்சா நம்மளை திட்டிடுவாளோ, என்ன நினைப்பானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்படி அமைதியாகவே இருந்தோம். அப்போது பவிதான் பேசுனா, என்னாச்சு, நம்ம ரெண்டு பேரும் ஏன் இந்த மாதிரி இருக்கிறோம், இங்கே என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ என்கிட்ட கேட்டா. உடனே நான் சொன்னேன், இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு எனக்குமே சரியா தெரியாது. நானுமே போதையில் தான் இருந்தேன். இங்கே என்ன நடந்திருந்தாலும் அது தப்புன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே கேட்டேன். அதுக்கு பவி, இல்லை அப்படி எல்லாம் இல்லை, ஆனால் ஒரே குழப்பமாக இருக்குது, இது நடந்திருக்க கூடாதோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது. எனக்கு எதுவுமே ஞாபகத்தில் இல்லை, எனக்கு பயங்கரமாக தலைவலிக்கு, நான் ரொம்பவே குழப்பத்தில் இருக்கேன் அப்படின்னு சொன்னான். இதுவுமே நான் ஒரு கெஸ்ஸில் தான் சொல்கிறேன், பட்டு உண்மை என்ன நடந்தது என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலைன்னு சொல்லி அவள் சொன்னா. உடனே நான் சொன்னேன், சரி ஓகே, நீ ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வா, நான் உனக்கு எல்லாமே சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். பவியும் சரின்னு சொல்லிட்டு குளிக்க போனா. அவள் தலைவலிக்குன்னு சொல்லவும் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த டீ போடுறது மட்டும்தான். ஸோ நான் அவளுக்காக டீயுமே ரெடி பண்ணி வச்சேன். பவி குளிச்சுட்டு வந்ததும், இந்த டீ குடி, நீ தலைவலிக்குன்னு சொன்னல அப்படின்னு அவகிட்ட கொடுத்தேன். அதுக்கு பவி, இல்லை எனக்கு அதெல்லாம் வேணாம், இப்போ எனக்கு உண்மையை சொல்லு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டா. நானுமே சொன்னேன், நேற்று பர்த்டே பார்ட்டியில் என்னெல்லாம் நடந்துச்சு, ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, ஃப்ரெண்ட்ஸ் தான் அந்த ட்ரிங்க்ஸையுமே கோக்கில் கலந்து வச்சது அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையுமே நான் பவிக்கிட்ட சொன்னேன். நம்ம ரெண்டு பேருமே நல்லா குடிச்சிருக்கோம், அதனால தான் இது எல்லாமே நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே அதை நினச்சிக்கிட்டா. ஸோ எல்லாருமே சேர்ந்து தான் குடித்தோம், நானுமே குடித்தேன். ஸோ பவி, ரெண்டு பேருமே குடித்ததுனால நமக்குள்ளே சின்னதாக இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்னு அவளே புரிஞ்சுக்கிட்டு பேசவும் நானுமே ஆமாம் அப்படிதான் சொல்லிட்டு அவளை நம்ப வச்சு பேசினேன். எனக்கு தெரியும் உண்மை என்ன நடந்தது என்னன்னு சொன்னால் அவள் என்ன நினைப்பாளோ, கோவப்படுவாளோ, எப்படி என்ன ரியாக்ட் பண்ணுவா அப்படின்னு எதுவுமே தெரியாது. கோவம் வந்தா அப்படி ஒரு கோவம் வரும், பயங்கரமாக கத்துவா, சண்டை போடுவா. ஸோ எனக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்தது. அதனால் நான் அவகிட்ட எதுவுமே சொல்லலை. உடனே பவி சொன்னா, சும்மாவே நீ என்ன அப்பப்போ பொறுக்கி பொறுக்கி நீ கிண்டல் பண்ணிகிட்ருப்ப, இப்போ உனக்கு என்ன பொறுக்கின்னு சொல்கிறதுக்கு ஒரு ரீசனுமே கிடச்சிருச்சுல்ல அப்படின்னு அவளே ப்ளேம் பண்ணிக்க ஆரம்பித்தான். நடந்தது எல்லாத்துக்குமே அவள் மட்டும்தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி அவளே கொஞ்சம் ப்ளேம் பண்ண ஆரம்பிக்கவும் நான் சொன்னேன், பவியோட கையை பிடிச்சிக்கிட்டு, இல்லை அப்படியெல்லாம் கிடையாது, ஒருவேளை நான் கூட உன்னை ஃபோர்ஸ் பண்ணியிருக்கலாம்ல, அதனால் கூட நமக்குள்ள இது எல்லாமே நடந்திருக்கலாம். ஆக்சுவலி இது எல்லாத்துக்கும் உன்னை நீயே ப்ளேம் பண்ணிக்காத, நீ அமைதியாக இரு, அதுக்கப்புறம் பசங்க மேலேயும் நீ எந்த கோவமும் படாத, இதோட விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். உடனே பவி, அது எப்படி, பசங்க இந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணியிருக்கக்கூடாது, எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் ஏன் இப்படி பண்ணாங்க, அவங்கள சும்மா விட்டால் மறுபடியும் இந்த மாதிரி பண்ணுவாங்க, ஸோ ஜஸ்ட் ஒரு வார்னிங்காச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னான். உடனே நான் சொன்னேன், பசங்க திட்ட முடியாது, சின்ன வயசுலேருந்தே அவங்க நம்ம கூட இருக்கிறாங்க, நம்ம தான் அவங்கள இன்வைட் பண்ணியிருக்கோம், ஸோ திட்டுனா ஏதாச்சும் நினச்சிப்பாங்க, நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருந்ததுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, நீ எப்போவுமே உருன்னு சிடு சிடுன்னு இருக்கவும் அவங்க ஒன்றை ஏதோ கொஞ்சம் சில் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ
கொஞ்சம் அமைதியாயிரு, பொறுமையாயிரு. இந்த விஷயத்த இதோட விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பவிக்கிட்ட கெஞ்சி கேட்கவும், அவளுமே கொஞ்சம் அமைதியா இருந்தா. அதுக்கப்புறம் 2 பேருமே கிளம்பி காலேஜுக்கு போனோம். காலேஜுக்கு போனதும் பிரியா என்ன கிண்டல் பண்ணா. "என்னடி உன் ஃபேஸே மாறி இருக்கு. ரொம்பவே வித்தியாசமா இருக்க. உன் ஃபேஸ்ல என்னமோ டிஃபரன்ஸ் தெரியுதே என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படி என்கிட்ட கிண்டல் பண்ண ஆரம்பிச்சா. நான் சொன்னேன், "இந்த பாரு பிரியா, இந்த மாதிரி நீ என்கிட்ட பேசிட்டு இருக்காத. உன்னை சாவடிச்சிருவேன் பாரு" அப்படின்னு சொல்லவும், "என்ன திவ்யா, பவியோட டைலாக்கெல்லாம் நீ பேசிட்டு இருக்க? என்னாச்சு? என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டா. உடனே நான் பிரியா கிட்ட பவி என்னெல்லாம் சொன்னா, எங்க 2 பேருக்கும் இருந்த அந்த ஆர்கியூமெண்ட்டை பத்தி சொன்னேன். உடனே பிரியா அதுக்கும், "திவி, நீ பயப்படாத சரியா? நீ கன்சீவாலாம் ஆக மாட்ட. நீ பயப்படாத" அப்படின்னு சொல்லி அப்பவும் என்ன கிண்டல் தான் பண்ணா. ஏன்டி, நான் ஒரு விஷயத்த எவ்வளோ சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நேத்து மட்டும் நான் இல்லை, நானும் சுயநினைவில் தான் இருந்தேன். அந்த இடத்துல என்ன நடந்திருக்கும்? நான் பொய் சொல்லிட்டேன். எனக்கு ஒரு கில்ட்டியா ஃபீலா இருக்கு அப்படின்னு நான் பிரியா கிட்ட சொல்லவும், பிரியா, இல்ல, நீ கரெக்டா தான் சொல்லியிருக்க. நீ பண்ணதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஆக்சுவலி நீ எங்க எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணியிருக்க. உண்மைய மட்டும் சொல்லியிருந்தன்னா, உன் கூட சேர்ந்து நாங்க எல்லாருமே இப்போ பவிக்கிட்ட ரைடு வாங்கியிருப்போம். ஸோ நீ ஃபீல் பண்ணாத. நீ எந்த ஒரு தப்பும் பண்ணல. ஹெல்ப் பண்ணியிருக்க. நல்லது தான் பண்ணியிருக்க. பவிய பத்தி நல்லாவே தெரியும். நான் கூட கொஞ்சம் புரிஞ்சுப்பேன் தான். பட் மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன நினைப்பாங்க? அவ கோவப்படுவா, யோசிக்கவே மாட்டா அப்படின்னு பிரியாவுமே சொன்னா. ஸோ பிரியா பேசும்போது எனக்குமே சரி, ஓகே, என் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானுமே கொஞ்சம் அந்த கில்ட்டி ஃபீல்ல இருந்து வெளியில் வந்தேன். அதுக்கப்புறம் எங்களோட லைஃபே கொஞ்சம் அப்படியே மாறிடுச்சு. நாங்கள் பார்த்துக்கிற பார்வை, ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துக்கிற பார்வை எல்லாமே அப்படி டிஃப்ரெண்ட் ஆயிருச்சு. அந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் நாங்கள் 2 பேருமே இன்னுமே அப்படி க்ளோஸ் ஆனோம். அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பவி என்கிட்ட அதிகமா பேசுனா, நல்லா விளையாடுனா, ரொம்பவே ஜாலியா இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா இன்னொரு பக்கம் என்கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணவும் ஆரம்பிச்சேன். இது இந்த அளவுக்கு நடந்திருக்க கூடாது. நமக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஒரு தாட் வந்ததில்ல. இப்ப மட்டும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கொஞ்சம் டிஸ்டன்ஸும் மெயின்டெயின் பண்ண ஆரம்பிச்சா. பட்டு நான் என்ன நினச்சேன்னா, இது எல்லாமே போக போக சரியாகும். அவ இன்னுமே அத தப்புன்னு நெனைக்கிறா. நடந்திருக்க கூடாதுன்னு யோசிக்கிறா. அவ ஒரு குழப்பத்துல இருக்கா. ஸோ அவ சரியாயிடுவான்னு சொல்லிட்டு நானுமே ஃப்ரீயா விட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் மணி 8 ஆச்சு. அவ இன்னும் வீட்டுக்கே வரல. ஸோ நான் பவிக்கு கால் பண்ணேன். "எதுக்கு? ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சுன்னு?" கேட்கவும், "ஹாஸ்பிட்டல்ல ஒரு கேஸ் வந்திருக்கு. ஸ்டாஃப் யாருமே இல்ல. ஸோ நான் வர்றதுக்கு லேட் ஆகும்" அப்படின்னு பவியுமே சொன்னா. சரி, ஓகேன்னு நானுமே வெயிட் பண்ணேன். வெயிட் பண்ணேன். மணி 11 மணி ஆச்சு. அப்பதான் வீட்டுக்குள்ளேயே வந்தா. எனக்கு பயங்கர டென்ஷன். டைம் என்ன ஆச்சு? இத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்க. ஹாஸ்பிட்டல்ல இந்த மாதிரி தான் பண்ணுவாங்களா? ஒரு ட்ரெய்னிங் பீரியட்ல தானே இருக்கிறீங்க. ட்ரெய்னிங் பீரியட் நர்ஸையே இந்த அளவுக்கு வேலை வாங்குவாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நான் பயங்கரமா கத்துனேன். பவி எதுவுமே பேசாம அமைதியா இருந்தா. அப்போ கையில ஒரு ரெட் கலரு ரோஸ் பூ. அந்த பொக்கேவ அப்படி அமைதியா என்கிட்ட குடுத்தா. எனக்கு அத பார்த்ததுமே அப்படி மூடே மாறிடுச்சு. உடனே கேட்டேன், "இந்த டைம்ல இது உனக்கு எங்க கிடைச்சது? இது உனக்கு எங்க கிடைச்சது?" அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கவும், பவி எதுவுமே சொல்லல. ரோட்டோரத்துல இருந்தது. நான் பார்த்தேன். ஸோ வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட நெத்தியில ஒரு கிஸ் பண்ணிட்டு, அப்படி அமைதியா வீட்டுக்குள்ள போனா. அவ அப்படி நெத்தியில கிஸ் பண்ணது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அது நம்ம எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் ஒரே ஒரு உறவுக்குள்ள அடங்குன மாதிரி அந்த அளவுக்கு கேரிங் இருக்கும். அவ்வளோ கேரிங்ல அந்த நெத்தியில கொடுக்குற ஒரு சின்ன கிஸ்ஸு நெறைய அர்த்தம் இருக்கு. எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. பவி ரொம்பவே டயர்டா இருந்தா. 11 மணி ஆச்சு. ஸோ ரொம்பவே டயர்டா வீட்டுக்கு வந்ததும் சாப்பாடு இருக்கான்னு சொல்லி கேட்டா. எனக்கு அப்பந்தான் ஞாபகம் வந்துச்சு. சாப்பாடு. இது சாப்பாடு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நிற்கவும், இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சுட்டா. "நீ சாப்பிட்டியா இல்லையான்னு சொல்லி என்ன கேட்கவும், நானுமே இல்லைன்னு சொல்லவும், இன்னுமே அவளுக்கு டென்ஷன். நான் வர்றதுக்கு லேட் ஆச்சுன்னா, சாப்பிடாம அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருப்பியா? ஃப்ரிட்ஜில மாவு இருக்கு. அந்த தோசை ஊத்தி உனக்கு சாப்பிட தெரியாதா?" அப்படின்னு சொல்லிக்கிட்டே கிச்சனுக்கு போனா.
ஆக்சுவலி நான் ட்ரை பண்ணேன். தோசை ஊத்துறதுக்கு ட்ரை பண்ணேன். பட் எனக்கு அது சரியா வரல. நான் என்ன பண்றது சொல்லுங்க? ஸோ கிச்சன போய் பார்த்ததும், கிச்சன் அப்படி அலங்கோலமா கிடந்தது. நான் தோசைய ஊத்தி, அத எடுக்க முடியாம பிச்சு 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 வச்சு அப்படி கிச்சனெல்லாம் போட்டு வச்சிருந்தேன். அத பார்த்துட்டு பவி டென்ஷனு. "ஒரு தோசைய கூட உன்னால ஒழுங்கா ஊத்த முடியலையே! உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றது?" அப்படின்னுட்டு கிச்சன கிளீன் பண்ணி டக்கு டக்குன்னு 4 தோசைய ஊத்திக்கிட்டு சட்னி வைக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. இருக்கிற பசியில. ஸோ அவளுக்கு 2 எனக்கு 2ன்னு சொல்லிட்டு அந்த இட்லி பொடிய வச்சு 2 பேருமே சாப்பிட்டோம். அவளுக்கு பிடிக்கல. ஆனாலும் அத சாப்பிட்டா. எனக்கு சிரிப்பா தான் இருந்தது. "இங்க பாரு, நீ பூவெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க. நமக்குள்ள எது நடக்கக்கூடாதோ அது நடந்துருச்சு." அப்படின்னுட்டு நான் பேச ஆரம்பிக்கவும், பவி உடனே, "இந்த பாரு, அமைதியா சாப்பிடுறியா இல்லையா? பேசாம சாப்பிடு." அப்படின்னு சொன்னா. அப்ப நான் கேட்டேன், "நான் பேசாம சாப்பிடுறேன். ஆனா நீ இதுவரைக்கும் அந்த ஒரே ஒரு வார்த்தைய மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறியே. அத மட்டும் சொன்னா தான் என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கவும், அவளும் சிரிக்க, நானுமே சிரிச்சேன். அப்ப பவி சொன்னா, "நீ இன்னுமே அந்த ஒத்த வார்த்தையில தான் நிக்கிறல்ல?" அப்படின்னு அவ கேட்கவும், நான் சொன்னேன், "சொல்லலாம்ல, சொல்லலாம். சொன்னா நல்லா இருக்கும்ல." அப்படின்னுட்டு நான் கேட்கவும், அவ சொல்லலாம் தான், சொல்லலாம். ஆனா என்ன பண்றது அப்படின்னுட்டு அப்படி கை கழுவுறதுக்காக வெளியில போனா. அப்ப நான் சொன்னேன், "நீ இன்னும் சொல்ல மாட்டல்ல. உன்னெல்லாம் இந்த ஜென்மத்தில திருத்தவே முடியாதுடி. நீ எல்லாம் திருந்தவே மாட்டடி." அப்படின்னு சொல்லவும், பவி மறுபடியும் பக்கத்துல வந்தா. "இதோ பாரு திவி, நான் உன்கிட்ட பலமுறை சொல்லிட்டேன். இந்த வாடி போடின்னெல்லாம் சொல்லக்கூடாது. சொல்லாதன்னு சொல்லியிருக்கேன்ல." அப்படின்னுட்டு என் பக்கத்திலே அப்படி வரவும், நானுமே அப்படி பின்னாடியே போனேன். அதுக்கப்புறம் அப்படி நின்னேன் ஒரு ஸ்டேஜுக்கு மேல. அப்போ பவி கேட்டா, "என்ன? இப்போ மேடம்க்கு பயமெல்லாம் போயிருச்சோ? நீ கத்த மாட்டேங்கிற, எந்த ஒரு பயமே இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்டா. உடனே நான் சொன்னேன், "எனக்கு எதுக்கு பயம்? நான் எதுக்கு பயப்படணும்?" அப்படின்னு கேட்கவும், "ஏன், நமக்குள்ள முன்னாடியே எல்லாமே நடந்துருச்சு. அதனால உனக்கு இப்போ என் மேல இருக்கிற பயம் இல்லையா என்ன? பயம் போயிருச்சா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு பவி அந்த விஷயத்தை கேட்டா. நான் சொன்னேன், "இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. நீ ஒண்ணுமே பண்ண மாட்ட. உனக்கு அந்த அளவுக்கெல்லாம் இல்ல. நீ எதுவுமே பண்ண மாட்ட." அப்படின்னு சொல்லவும், பவி சடனா என்ன பிடிச்சு இழுத்து, அப்படியே என் லிப்ஸ்ல அப்படி பச்சக்குன்னு சொல்லிட்டு அழுத்தி ஒரு கிஸ்ஸு லிப்ஸ்ல குடுத்தா. அத நான் அந்த டைம் எதிர்பார்க்கவே இல்ல. அவ அப்படி ஒரு கிஸ்ஸ என் லிப்ஸ்ல குடுப்பா அப்படின்னுட்டு. ஃபர்ஸ்ட் டைமு லிப்ஸ்ல ஒரு கிஸ்ஸு. 2 பேருமே சுயநினைவோட ஒரு கிஸ்ஸு. எனக்கு அப்படி உடம்பெல்லாம் அப்படி புல்லரிச்சு போச்சு. அப்படியே சிலிர்த்துருச்சு. அவ்வளோ முடியும் அப்படி நட்டுக்கிட்டு நிக்குது. அந்த ஒரு கிஸ்ஸு, ஒரு நிமிஷம் டீப்பா அந்த கிஸ்ஸு குடுக்கவும், அப்படியே என்னோட ஃபீலிங்ஸு அப்படி ஒரு ஹை பீக்ல போயிருச்சு. அப்படி நின்னேன். அப்படியே ஆஃப் ஆகிட்டேன். என்ன சொல்ல அப்படி நின்னேன். பவி என்ன பார்த்துட்டு, "பொறுக்கின்னு சொன்னேன்ல, அதனால தான். பொறுக்கியெல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டியா பண்ணுவாங்கல்ல." அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போனா. எனக்கு அவளா இப்படி அப்படின்னு ஆச்சரியமா இருந்தது. பவிக்குள்ள ஒரு மாற்றம் தெரிஞ்சது. அவ கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிச்சா. நானும் பவி பின்னாடியே போயிட்டு அவள அப்படியே ஹக் பண்ணேன். அப்போ பவி சொன்னா, "உனக்கு இது பிடிக்கும் தானே? அப்படின்னா அப்பப்போ இந்த மாதிரி பொறுக்கி மாதிரி கூட நடந்துக்கலாம். இதுவுமே நல்லா தான் இருக்கு." அப்படின்னு சொன்னா. அதுக்கப்புறம், "சரி, நான் ரொம்பவே டயர்டா இருக்கேன். எனக்குமே தூக்கம் வருது." அப்படின்னு சொன்னா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேருமே போயிட்டு படுத்து தூங்குனோம். அதுக்கப்புறம் சடனா ஒரு சவுண்டு கேட்கவும் எழுந்து பார்த்தேன். மணி 3 தான் ஆச்சு. ஆனா பக்கத்துல பவிய காணோம். போயிட்டு கிச்சன்ல போய் பார்த்தா டீ போட்டுக்கிட்டு இருந்தா. "என்னாச்சு இந்த டைம்ல?" அப்படின்னு கேட்கவும், "எனக்கு பயங்கரமா தலை வலிக்குது. ஸோ ஒரு டீ குடிச்சுக்கலாமா? உனக்கு வேணுமான்னு?" சொல்லிட்டு கேட்டா. "இந்த டைம்லயா டீயா?" அப்படிங்கவும், "எனக்கு ரொம்ப வலிக்குது." அப்படின்னு சொன்னா. "உனக்கு இப்போல்லாம் அடிக்கடி தலை வலிக்குது. ஸோ நம்ம கண்டிப்பாக ஒரு டாக்டர்கிட்ட செக்கப்புக்கு போயே ஆகணும். அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும்." அப்படின்னு நான் சொன்னேன். உடனே பவியுமே, "ஆமாம், இந்த தலைவலி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. கொஞ்சம் வித்தியாசமாக தான் வலிக்குது. என்னால் தாங்கிக்க முடியல. ஸோ கண்டிப்பாக போயே ஆகணும்." அப்படின்னு அவளுமே சொல்லிட்டா. அவள் அப்படி சொன்னனும்,
நான் எப்போண்டா விடியும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். காலையில விடிஞ்சதும் காலேஜ் ஆகுது, கிளாஸ் ஆகுது. அதெல்லாம் விடுன்னு சொல்லிட்டு பவிய கட்டாயப்படுத்தி ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிட்டு போனேன். இந்த டைமு பவியோட அக்காவுக்குமே கால் பண்ணி சொல்லிட்டேன். பவிக்கு பயங்கரமா தலைவலிக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். நீங்களுமே வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களையுமே வர சொன்னேன். டாக்டருமே பவிய செக் பண்ணாங்க. நான் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவருமே எல்லாமே செக்கப் பண்ணி முடிச்சுட்டு உள்ள வர சொன்னாரு. அப்போ நாங்க 2 பேருமே சின்ன பசங்களா இருக்கிறத பார்த்துட்டு, "ஏன் வேற யாரும் பெரியவங்க யாரும் வரலையா? நீங்க யாரையுமே அழைச்சிட்டு வரலையான்னு?" சொல்லிட்டு அவருமே கேட்க, அப்போ கரெக்ட்டா அந்த இடத்துக்கு அக்கா வந்தாங்க. இவ என்னோட தங்கச்சி. நான் தான் அவளோட அக்கா. நீங்க எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருமே அக்காவுமே சொன்னாங்க. அப்போ பவி, இந்த பாருங்க, நீங்க என்கிட்டயே சொல்லுங்க. அக்கா கிட்ட சொல்றது தான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை வேற. ஸோ நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும் டாக்டருமே சரி நீங்களுமே இருங்க. நான் உங்ககிட்டயே சொல்றேன். பயப்படுற அளவுக்கு பிரச்சனை எதுவுமே பெருசா இல்ல. அவங்களுக்கு மைக்ரேன் வந்திருக்கு. உங்க ஃபேமிலில இதுக்கு முன்னாடி யாருக்காச்சும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்கா? அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உடனே நானுமே யோசிச்சு பார்க்கவும், அம்மா அடிக்கடி தலைவலி வந்திருக்கு. ஆனா மைக்ரேன் அளவுக்கு இருந்ததா அப்படின்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. நேத்து நீங்க ரொம்பவே டென்ஷன் ஆகியிருக்கிறீங்க. அதனால தான் அது வந்திருக்கு. ஆக்சுவலி நேத்து உங்களுக்கு வந்தது மைக்ரேனு ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரோக் வந்திருக்கு. டாக்டர் அப்படி சொல்லவும் எங்களுக்கெல்லாமே ரொம்பவே பயமா இருந்தது. அப்போ அக்கா கேட்டாங்க, "இது எதனால வந்து இதுக்கு எதுவும் பண்ண முடியாதா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கு டாக்டருக்கு முன்னாடியே பவி பதில் சொன்னா. ரொம்ப டென்ஷனா இருந்தா, ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும்போது, ஓவர் திங்க் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். இதுக்கு மெடிசன் எல்லாம் எதுவுமே கிடையாது. இது க்யூர் ஆகணும்னா நல்லா தூங்கணும், ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது, நிம்மதியா இருக்கணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இவளே சொல்லிக்கிட்டு இருந்தா. அத பார்த்ததும் டாக்டரு, "அப்புறம் எதுக்கும்மா நீ ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்?" அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் கேட்க, அதுக்கும் பவி சொன்னா, "இல்ல, நான் வேற ஏதாவது பெரிய பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். ஆக்சுவலி இந்த மைக்ரேன் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு அவ சொன்ன. அக்காவுக்கு இன்னுமே கோவம். "நீ எதையுமே முன்னாடியே நீ சொல்ல மாட்டியா? எல்லாத்தையுமே இப்படி ஏன் நீ உனக்குள்ளேயே மறைச்சு வச்சுக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு அக்கா ஒரு பக்கம் பயங்கரமா திட்டுனாங்க. உடனே டாக்டருமே, "இல்ல இது அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. இப்போ மைக்ரேனு நார்மலா எல்லாருக்குமே வருது தான். உங்களுக்கு இது முன்னாடியே தெரியும்ண்ணா. நேத்து வந்தது ஸ்ட்ரோக்கு தான் அப்படின்னுட்டு தெரியலையா?" அப்படின்னு சொல்லி கேட்டாரு டாக்டருமே. "இல்ல, எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் தெரியல. இதுக்கு முன்னாடி தலைவலி வந்தப்போ நான் ஒரு டாக்டருமே கன்சல்ட் பண்ணேன். அவங்க தான் எனக்கு மைக்ரேன் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நிறைய மெடிசின் எல்லாமே குடுத்தாங்க. பட் நான் அதை எதையுமே ஃபாலோ பண்ணல. அது நல்லதில்லன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். பட் என்ன நான் நல்லாவே பார்த்துக்கிட்டேன்." அப்படின்னுட்டு பவி சொன்னா. உடனே அந்த டாக்டருமே, "தலைவலி வந்துச்சுன்னா மெடிசின் தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நீங்க நல்ல ஒரு இருட்டான ரூம்ல எந்த ஒரு சவுண்டும் இல்லாம ஒரு அமைதியா ஒரு 30 நிமிஷம் தூங்கி எழுந்தாலே போதும். தலைவலி பிரச்சனை எல்லாமே சரியாகிரும். மெடிசின் எல்லாம் எதுவுமே எடுத்துக்க தேவையில்ல." அப்படின்னு சொன்னாரு. ஆனா எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, இவ்வளோ சின்ன வயசுல இந்த சின்ன பொண்ணுக்கு ஏன் மைக்ரேன் வர அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? ஏன் இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகணும்? ஏன்? இது எல்லாத்தையுமே நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருமே சொன்னாரு. அப்பந்தான் ஞாபகம் வந்துச்சு, பவி எந்த ஒரு விஷயத்தையுமே அப்படி வெளியே காட்டிக்க மாட்டா. உள்ள அப்படி அவளுக்குள்ள எதுவா இருந்தாலும் போட்டு உள்ள மறைச்சு மறைச்சு மூடி மூடி வைக்க, அது எல்லாமே டென்ஷன், ப்ரெஷரு, ஸ்ட்ரெஸ் எல்லாமே அதிகமாகி தான் அவளுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்ட்டு எங்களுக்குமே தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் டாக்டர் இன்னுமே நிறைய மெடிசின்ஸ் எல்லாமே எழுதி கொடுத்தாரு. இதை இன்னுமே கொஞ்சம் நாளைக்கு ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சரியாகிரும். இப்போதைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க எதுவுமே பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புனாரு. அப்பவும் அக்காவுக்கு ரொம்பவே பயம். இந்த சின்ன வயசுலயே இப்பவே இந்த மெடிசின் எல்லாம் எடுத்துக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்து, டாக்டர் எந்த ஒரு பயம் இல்லைன்னு சொன்னதுமே அங்கேருந்து வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்ததும் நான் பவிய போயிட்டு ஹக் பண்ணிக்கிட்டேன். எனக்கு என்னோட கண் எல்லாமே அப்படியே கலங்கிருச்சு. அவரு சொன்னாரு, "இந்த சின்ன வயசுல ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு? ஏன் டென்ஷன் ஆகுறாங்க? ஏன் மெடிசின் எடுத்துக்கணுங்கும்போது எனக்கு ரொம்பவே பயமா இருந்தது.
நேற்று நைட்டு மட்டும் உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டு என்னோட கண் எல்லாமே கலங்கிருச்சு. எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீ ரொம்பவே ஜாலியாக இருந்திருப்ப அப்படின்னுட்டு அப்பவும் அவள் கிண்டல் பண்ணவும் எனக்கு செம்ம கோவம். நீ எப்போவுமே இப்படி தான் பேசுவியா என்னன்னு சொல்லிட்டு நான் அவகிட்ட கத்துனேன். அப்போ பவியுமே புரிஞ்சுக்கிட்டு, இங்கே பாரு தேவி, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீ பயப்படாத சரியா, எனக்கு என்ன ஆனாலும் முன்னாடியே தெரிஞ்சிரும், நான் நல்லா தான் இருக்கேன், நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே சொன்னான். அப்போவும் நான் அப்படியே பவியை ஹக் பண்ணிட்டு இருந்தேன்ல, ஸோ அவள் என்ன பார்த்து சரி ஹக் பண்ணியிருக்க, வேற என்ன வேற அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்கவும் நானுமே எதுவுமே தெரியாத மாதிரி என்ன வேற என்ன மேடம்க்கு வேணும் அப்படின்னு கேட்கவும் இல்லை ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னா. உடனே நான் நீ இப்போ நல்லா சாப்பிட்டு டேப்லெட் போட்டு படு, நல்லா தூங்கு, உனக்கு இப்போ ரெஸ்ட்டு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லவும் அவள் அப்படியே நின்றுக்கிட்டே இருந்தா. உடனே நான் சொன்னேன், வேற என்ன வேணும் மேடம்க்கு அப்படின்னு கேட்கவும் ஒன்றும் இல்லையே, ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்கிட்டா. அடுத்த நாள் காலேஜுக்கு போனதும் நான் பிரியா கிட்ட எல்லாத்தையுமே சொன்னேன். பிரியாவுக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. உடனே பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வந்தா. பவிக்கிட்ட கேட்டா, என்னாச்சு மேடம்க்கு, ஏன் இந்த மாதிரி எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி. பிரியாவுக்குமே கஷ்டமாக இருந்தாலும் அதை அப்படி கிண்டலாக தான் பவிக்கிட்ட கேட்டா. இதை நீ எதுக்காக எங்ககிட்ட முன்னாடியே சொல்லலை, ஏன் எல்லாத்தையுமே உனக்குள்ளே வச்சிருக்க அப்படின்னு சொல்லி பிரியாவுமே பவிக்கிட்ட சண்டை போட்டா. ஹே, இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டேவா இருக்க முடியும், நான் சொல்லி நீங்களும் கஷ்டப்படுவீங்க, அதெல்லாம் எதுக்கு, எதுவுமே வேணாம் சரியா, அதை விடு, இப்போ நம்ம எல்லாருமே வெளியில் போகலாமான்னு சொல்லிட்டு அங்கேருந்து பீச்சுக்குமே போனோம். பீச்சில் போயிட்டு அங்கேருந்து 3 பேரும் பீச்சுக்கு போனோம். பீச்சுக்கு போனதும் பவி ஒரு ஓரமாக போய் உட்காந்துட்டா. நான் உடனே கேட்டேன், ஹே என்ன பீச்சுக்கு வந்து விளையாடலைன்னா எப்படி, வா சேர்ந்து விளையாடலாம் அப்படின்னு கூப்பிட்டதும் பவி இல்லை எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. பவி அப்படி டயர்டாக இருக்குன்னு சொல்லவும் நாங்களுமே அவள் பக்கத்தில் போயிட்டு அமைதியாக இருந்தோம். அங்கே இருந்து அப்படி பேசிக்கிட்டே அங்கே இருக்கிற ஸ்நாக்ஸை வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த கடல் அலையை அப்படியே ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போது அங்கே இன்னுமே நிறைய குட்டி பசங்க இருந்தாங்க. பவி அவங்களுக்கெல்லாம் பலூனை வாங்கி கொடுத்து அது எல்லாத்தையுமே அப்படி பறக்க விட்டு பார்த்துட்டு இருந்தா. பவிக்கு குழந்தைங்கன்னா அவ்வளோ பிடிக்கும். அவங்க அப்படி சிரித்து விளையாடுறத பார்த்து அவர் ரசிச்சுக்கிட்டு இருந்தா. ஏன்னா பவியோட அக்காவுக்கு மேரேஜ் ஆகிருச்சு, பட் குழந்தை இல்லை. அதுவுமே அவளுக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருந்துச்சு. அக்காவுக்கு குழந்தை இல்லையே அப்படிங்கிற வருத்தம் அவளுக்கு அதிகமாக இருந்துச்சு. அப்போ பிரியாவுமே கேட்டா, ஏதாவது டாக்டரை பார்த்தீங்களா, என்ன பண்ணலாம் என்ன செய்யலான்னு கேட்கும்போது பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, பட் எந்த ஒரு யூஸுமே இல்லை, நல்ல ஒரு டாக்டராக பார்க்கணும், அது யாருன்னு தான் தெரியலை அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் இப்படி தான் ஒரு 2-3 மாதம் அப்படி நல்லா ஜாலியாக போச்சு. காலேஜை விட்ட வீடு, பவி கூட ஜாலியாக இருக்கிறது, சாட்டர்டே சண்டே வெளியில் போகிறது அப்படின்ட்டு லைஃப்பை ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபைனல் இயர், இந்த 1 இயர் ஸ்டடி தான். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், ஒர்க்கு, மறுபடி எப்படி 2 பேரும் ஒன்றா இருந்தோமா, என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா, இப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ.